இந்த கிருத்திகா தீபோத்சவத்தை ஆகம ரீதியாகவும் இந்த ஆகமத்தை கொண்டு கோயிலில் என்ன நடக்கின்றது என்பதனையும் பார்த்தோம். அடுத்தது புராணாந்தர ரீதியாக இந்த கிருத்திகா தீபோத்சவத்தின் பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மகாபலி சக்கரவர்த்திக்கும் இந்திரனுக்கும் யுத்தம் நடக்கிறது. நமுச்சியை கொன்னா இந்திரன், மகாபலியும் கொன்னா. இந்திரன் தான் பட்டத்தை அடைஞ்சிட்டான். பிறகு இந்த மகாபலியை கொண்டு போய் சுக்கராச்சாரியர்கிட்ட கொண்டு வைக்கிறான். சுக்கராச்சாரியர் பார்க்குறார், அடடா அசுரலோகத்துலேயும் ஒருத்தன் தானே நல்லவன், இவனும் மாண்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மிருத சஞ்சீவினின்னு சொல்லக்கூடிய இந்த யஜ்யத்தை செய்து விஸ்வஜித்து என்ற ஹோமத்தை பண்ணி வைத்து அவனை மீட்டெடுத்து இனி அவனை யாரும் ஒருவரும் ஜெயிக்க முடியாத வண்ணம் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக அவனை ஆக்கிட்டார். இந்த விஸ்வஜித்து ஹோமத்தை பண்ணால் அதுலேருந்து வரக்கூடிய அக்ஷௌகணியமான ஒரு தேர் ரதங்கள் வில்வாள்லாம் வந்துட்டோன்னா நாராயணனே அது கட்டுப்படுவான் அப்படின்னு அர்த்தம். பிறகு இந்திரன் இடத்துல வந்து ஜெயித்தான். இந்திரன் அந்த சமயம் இங்கே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த இந்திரராஜ்யம் கிடச்சதே பிரகஸ்பதியினால தான். பிரகஸ்பதி வர இந்திரனை அவமானப்படுத்தினார். அந்த அவமானப்படுத்தினவன் இந்திரனை பிரகஸ்பதி அவமானப்படுத்துகிறார். பிரகஸ்பதி மனம் உடைஞ்சு போய் கிளம்பி போயிட்டார். இந்திரனுடைய சோபை குறைஞ்சது. மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனை ஜெயித்தான். இந்திரப்பட்டதை மகாபலி ஏற்றுண்டா, சந்தியில் ஓட விட்டுட்டான் இந்திரனை. இங்கேருந்து ஓடி போய் பிரகஸ்பதி அபராட்சவாவனம் பண்ணினா இந்திரன். பிரகஸ்பதி ஏற்றுக்கிறதா இல்லை, பிரம்மாவனத்தில் போய் கேளுன்னார். பிரம்மா கொடுத்து கேட்டான். பிரம்மா நாராயணனை கொடுத்து போனால் நாராயணன் விட முடியாதுன்னுட்டார். குருவே முடியாது, நான் எப்படி முடியும்ட்டார். பிரம்மாவை கொடுத்து இங்கேருந்து போனால் பிரம்மா சொல்லிட்டார், பகவானும் கை விட்டாச்சு, உன்னை குருவும் கை விட்டாச்சு, நீங்கள் சந்தியில் இருங்கோ, காலம் தாவது பிரதீட்சத்தை, காலம் சொல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். இந்த இந்திரனை பெற்ற அதித்தி என்ன பண்ணுறார், ரொம்ப நாளாக குழந்தைகள் இப்படி சந்தியில் நிற்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. கஷ்யப பிரஜாபதியில் போய் கேட்குறா. கஷ்யப பிரஜாபதியில் போய் கேட்டதும் சொல்கிறார், அம்மா நீ பயோவிரதம் இரு, பகவானுக்கு அனுகிரகம் செய்யட்டும், அவளை தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ட்டார். ஸ்ரத்தையாக அவளும் பயோவிரதம் இருந்தால் பகவானே பிரத்யட்சமானான். அவளுக்கு ஒரு வரம் கொடுக்குறான் பெருமாள். 3 ஜென்மத்தில் நீ எனக்கு அப்பா பிள்ளையா அப்பாவும் அம்மாவை பிறக்க போகிறீர்கள், நான் உங்களுக்கு 3 ஜென்மத்தில் பிள்ளையாக பிறக்க போகிறேன் அப்படின்றான். முதல் ஜென்மம் இந்த உபேந்திரனாக கஷ்யப பிரஜாபதியும் அதித்தியும், அடுத்த ஜென்மத்திலே தசரதனும் கௌசல்யமாக ராமனும், அடுத்த ஜென்மத்திலே தேவகி வசுதேவனாக கிருஷ்ணரும் பிறக்கிறார். உபேந்திரனாக பெருமாள் இந்த கஷ்யப பிரஜாவும் அதித்திக்கும் பிறக்கிறார். அதித்தி சொல்கிறா, இந்த இந்திரபட்டம் இழந்து என் பிள்ளை ரொம்ப சந்தியில் நிற்கிறான், என் குழந்தைக்காக ஏதேனும் நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும்னு சொல்ல பெருமாள் உபேந்திரனாக பிறந்து மகாபலி செய்யக்கூடிய யஜ்யவாட்டியைக்குள்ளே பகவான் நுழைகிறார். பகவான் நுழைஞ்சதும் அங்கே வாமனமூர்த்தியார் நுழைய. பெருமாளுக்கு உபேந்திரன் தான் பேர். கீதையில் சொல்கிறேன், நான் குட்டையாக இருப்பேன், வாமனத்துவாச்ச வாமனகான்னு எல்லாரும் கூப்பிடுவா, என்னாலும் வாமனன்னு பேர் எனக்கு அப்படின்னார். மகாபலி யஜ்யசாலைக்குள்ளே பெருமாள் நுழையிறார். மகாபலி ஆர்ப்பரிச்சுன்னு ஓடி வரான். இப்போ ஏற்பட்ட பிரம்மதேசனுடைய ஒரு குழந்தை நான் பார்த்ததில்லையே, உங்களை பார்த்தா மனுஷ மாத்திரமாக தெரியல, ஏதோ தெய்வம் தான் என்னுடைய யாகசாலைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பெருமாளை சுவாகதம் பண்ணுறான். ஸ்வாகதம் தே நமஸ்துபியம் பிரம்மன் கிம் கரவானிதே, பிரம்மரிஷீனாம் தபஸ்ஸாட்சாத் மன்யே காரியவபுத்தரம், அத்யன பிதர சாட்சாத் அத்யன பாதிதம் குலம், அத்ய சிருஷ்ட கிரதுரயம் யத்பவான் ஆகத்தோ கிரகான். நீங்கள் வரணும், உங்கள் வருகையினால் எங்களோட ஜென்ம சாபமும் நீங்கித்து, உங்கள் வருகையினால் இது யாகசாலையே புனிதப்பட்டது, உங்கள் வருகையினால் எங்கள் பித்திருக்களெல்லாம் சாபங்கள்லாம் நீங்கியது, நீங்கள் ஒன்று கேட்கணும், அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல பெருமாள் சொல்கிறார், பதானி திரிணி தைத்தியேந்திரான் சம்ஹிதானி பதாமம. என்னுடைய குட்டையாக இருக்கிற பெருமாள் சொல்கிறார், என்னுடைய காலடியினாலே 3 அடி மண்ணை கொடு அப்படின்னு கேட்குறார். மகாபலி சிரிக்கிறான், என்னப்பா அது, என்னிடத்துல தானம் வாங்கிட்டு இன்னொரு லோகத்துக்கே தானம் பண்ண முடியுதான தானம் நான் பண்ணுவேன், என்னிடத்துல இப்போ நீ இத்தினோண்டு தானம் கேட்குறிய, 3 அடி மண்ணை கொடுன்னு கேட்குறியண்ணா, இந்த 3 அடி மண்ணை கொடுக்குற பாக்கியம் இருந்தால் நீ கொடுன்னார். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், யுகானா மேகமீஸ்வரன் மாறுதட்டின்டான். பெருமாள் சொல்கிறார், இன்னும் எத்தனை நேரம் எத்தனை க்ஷணத்துக்கு நீ பகவான் ஈஸ்வரனாக இருக்க போகிறேன்னு பெருமாள் சிரிச்சுட்டார். விந்தியாவளின்னு பத்திரியை கூப்பிட்டா நர்மதா நதி தீரத்தில் அர்க்கியம் விட போகிறான். அந்த சுக்கராச்சாரியர் தரன்னு கைப்பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டார்.
அப்பா நீ இவனுக்கு இந்த இந்த அர்க்கியத்தை கொடுக்காதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு குருவா அப்படின்னா, இல்லை இவனை பார்த்தா சாதாரண பிராமணன் மாதிரி தெரியல, மாயா மாணவகோ ஹரிஹி, உன்னை கபடம் பண்ணுறதுக்காக ஹரியே இங்கே வந்திருக்கான், நீ அவனிடத்துல ஜாக்கிரதையாக இருnder. ஆஹா, அந்த பெருமாளுக்கே செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேனா, குருவே தடுத்தாலும் பெருமாளுக்கு உண்டான அந்த அர்க்கியத்தை நான் விடத்தான் போகிறேன்னு அர்க்கியம் விட போகிறான். அந்த கிண்டிக்குள்ளே போய் வண்டு ரூபமாக சுக்கராச்சாரியர் உட்காந்துட்டார். பெருமாள் கையில் தர்ப வச்சுருக்கார் இல்லையா, அந்த கிண்டி உள்ள நாசிலால் ஒரு கல்லில் குத்துறார். சுக்கரன் தன்னை குறும்பால் குத்திய சக்கர கையனை அச்சோன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம். அந்த கிண்டி ரூபத்தில் உள்ள அந்த சுக்கராச்சாரிய கண்ணை குத்துறார். சுக்கராச்சாரிய கண்ணு தெரியாமல் போய்டுறார். இந்த நர்மதா நதி தீரத்தில் விந்தியாவளியை பற்றி அர்க்கியத்தை கொடுக்குறான். பெருமாள் விழுந்தது குழந்தையாக குழந்தான் பெருமாள். இந்த அர்க்கியம் கொடுக்க பக்த பிரியே துவைததா பரிவர்த்தமான பெருமாள் ஓங்கி உலகளந்த உத்தமனாக திரிவிக்கிரமனாக அவதாரம் பண்ணினான். மகாபலி, நான் உனக்கு ஒரு யோகர் மூணு அடி கேட்டேன், ஒரு அடி பூமியில் ரசரதராவனை அளந்துட்டேன், மேலே பூர்லோகம் சோர்லோகம் மகர்லோகம் ஜனம் தபோலோகம் அளந்துட்டேன், சத்தியலோகம் அளந்துட்டேன், இன்னொரு அடியை நான் எங்கே வெட்க அப்படின்னு கேட்குறேன். மகாபலி சொல்கிறான், என்னோடய கர்வமெல்லாம் அடங்கித்து என்னுடைய திருவடியில் என்னுடைய சிரசில் உங்களுடைய திருவடி வையும் அப்படின்னு சொல்லிச்சு. பிரகலாதனே அங்கேருந்து வந்தான். பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனுடைய பிள்ளை இந்த மகாபலி. பிரகலாதனே வந்து அனுகிரகம் பண்ணால் எனக்கு கிடைக்காத பாக்கியம் என்னுடைய பேரனுக்கு கிடச்சிருக்குன்னா பெருமாள் அவன் தலையில் அழுத்தி ரசாதலம்ன்ற இடத்துக்கு போனால் பெருமாள் இன்னி வரைக்கும் அவனுக்கு தாருகாவாக நின்று காவல் காத்துட்டுருக்கான். பிற்காலில் கார்த்திவீரியாச்சன் ராவணாதிகள்லாம் வரைச்சி அவள் 2 பேரையும் பெருமாள் துவம்சம் பண்ணி அனுப்பிச்சிட்டான். இன்னும் ரசாதலத்தில் இன்றளவும் பெருமாள் அவனுக்கு காவலாக நிற்கிறான். இது எல்லாம் நடந்ததே தவிர ஆனால் அந்த யஜ்யசாலையில் உள்ள அந்த யஜ்யம் பூர்த்தி ஆகலை. அதனால் பகவான் சொல்கிறான், இந்த கிருத்திகா அமாவாசை பௌர்ணமி நாள் தான் நடந்தது. இந்த நாளிலே இந்த யஜ்யம் பூர்த்தி ஆகாததுனாலே நான் வருடம் இந்த மகாபலியுடைய யஜ்யத்தை பூர்த்தியாவதற்காக நான் இங்கே ஜோதி சுரூபமாக தெரிகிறேன் என்று இன்றளவும் மகாபலியுடைய யஜ்யத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக பெருமாள் இங்கே தீபஸ்தவமாக பெருமாள் நடத்தி இந்த தீபஸ்தம்பத்தில் பெருமாள் தீபரூபமாக காட்சி கொடுக்குறான் அப்படின்றது தான் இந்த கதையில் சொல்ல வந்த விஷயம். இதில் விஷயார்த்தம் என்னென்னா, பெருமாளே வந்து அந்த யஜ்யத்தில் இருந்து பூர்த்தி பண்ணபடினால பெருமாள் பண்ண யஜ்யமாகவே இதை கருதணும். ரெண்டாவது பெருமாளே ஜோதியாக தெரிகிறான். ஆகையினால் இந்த ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய நம்பெருமாள் இவ 2 பேரும் செய்வது கேள்விக்கூட பாக்கியம் நம்ம கிடச்சிது அன்றைக்கி. ரெண்டாவது சிருஷ்டிகள் எல்லாம் அந்த யஜ்யத்தில் போய் விழுந்து அந்த யஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் தனக்கு தீர்த்து மோட்சம் அடையிறது. ஆகையினால் கிருத்திகை தீபோத்சவம் நடக்கிறதுனா ஏன் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகம ரீதியாக எப்படி நடந்தது, கோவில்களில் எப்படி நடந்தது, புராணம் என்ன சொல்கிறது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஆகையினால் இந்த கதைகளை தெரிந்து கொண்டு நாம் கிருத்திகா உற்சவம் சேவித்தோம்னு சொன்னால் அகோபாகியம் நமக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையினால் அவசியம் எல்லா ஜனங்களும் வந்து கலந்து கொண்டு கிருத்திகா தீபோத்சவத்தை கலந்துக்குமாறு பிரார்த்திக்கிறோம்.